குட் மார்னிங் சார். இன்னைக்கு டாப்ல இருக்கிற நடிக்க பிரியா இல்ல பிரியா அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்க சார். உடனே உங்களை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க. சினிமா நடிகை கிட்ட எனக்கு என்ன வேலை சார்? நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க சார். பெரிய புள்ளி, பணத்தினுடைய மதிப்பே தெரியாத நடிக்க. நாம 10 கேஸ்ல சம்பாதிக்கிறத இந்த ஒரே கேஸ்ல சம்பாதிக்கலாம் சார். பணம் பணம் ஏண்ட அலையிற? நான் இங்க போய் அவங்கள பார்த்தா நான் செல்லம்மா வளர்த்த 2 பொம்மை நான் இங்க காணோம், தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, என்ன பண்றது? நிச்சயமா அப்படி இருக்காது சார். பிரியா கதை பூரா எனக்கு தெரியும். நீங்க பிரியாவை பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவ கதையை நான் சொல்றேன். ஓகே பாரு. ஓகே சவுண்ட் ஓகே. ஓகே ஃபார் மீ. எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். நீங்க? நான் பிரியா மேக்கப் சார். இது உங்க மேடம் கிட்ட கொடுங்க. ஆமா, உங்களை யாரை பார்க்கணும்? வணக்கம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கு இந்த படங்க பார்க்க பழக்கம் இல்ல. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா ஜோரா அழைச்சிட்டீங்க. தைரியம் எல்லாம் சினிமாலதான், நிஜ வாழ்க்கையில நான் ரொம்ப கோலை. பை த பை, என்ன ஏன் சந்திக்கணும்னு ஒரு சொன்னீங்க? சொல்றேன். இங்க கடக்கிற சின்ன துரும்புக்கு கூட காது உண்டு. நான் இங்க தும்முனா எத்தனை தடவை தும்முனேன்னு ஜனார்தன் சாருக்கு நியூஸ் போயிடும். நான் இங்க எதுவும் விவரமா சொல்ல முடியாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு சூழ்நிலையின் கைதி. ரசிகர்கள் கற்பனை பண்றேன் நடிகை பிரியாவோட அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்போ சிங்கப்பூர் அவுட்டோர் ஷூட்டிங் போறேன். நீங்களும் அங்க வந்தா உங்களுக்கு எல்லா விவரமா சொல்றேன். எனக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு தேவை. Don't worry, she is great. Madam, shot ready. அப்ப நான் வரேன். பார்த்துட்டு போங்களேன். No, I have some work. See afterwards. Nothing to worry. Okay. வசனம், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். பிரியா எக்கச்சக்கமான ஆபத்துல மாட்டியிருக்கா. சிங்கப்பூர் போகும்போது என்ன வர சொன்னா? ஆமா, ஒரு படத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குற அவளுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? அதான் அவ்வளவு பணம் வாங்குறது தான் அவளுக்கு கஷ்டம். அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒரு முதல வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. எனக்கு பிரியா பத்தி விவரமா வேணும். ஓ, பிரியா பத்தி எல்லாமே தெரியுமா உனக்கு? பிரியா வீட்டுல பலகாலமா டிரைவரா இருக்கிறவன் நான் இருக்கிற வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருக்கிறான். அவன் சொன்னது, பத்திரிகையில நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஜனார்த்தனன் ஒரு சினிமா ப்ரொடியூசர். என்ன நினைச்சிருக்காவ? இவளை விட்டா வேற ஹீரோ இல்லப்பா. பேசுற படம் மொத்தம் கொடுத்தாச்சு, அப்படியே கால் ஷீட் தகராறு பண்றா. திடீர்னு ஒரு இந்தி படம் வந்துருச்சா, 2 மாசம் அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாங்களா. கொடுத்த பணத்தை திருப்பி தர்றேன், அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் கால் ஷீட் தர்றேன்னு சொல்றாங்க. போய் பணத்தை வாங்கிட்டு வாயா. இவளுக்கு பதிலா ஒரு நாயையோ குரங்கையோ போட்டு படம் எடுத்து போயா. ஐயா கும்பிடுறேனுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா. ஐயா சொல்றேன்ல, நடிமா. ஓ தேவதாஸ், படுப்பு இதானா, பாத்தியாரு தூங்கி போனா, ஓச படாம ஓட்டம் பிடிக்கிற. ஓ தேவதாஸ். போதுமா, போதும். எங்க கொஞ்சம் சரிமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. லவ்லி, லவ்லி. போதுமா, கொஞ்சம் நடந்து காட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட்.
நாளை காலையில 8 மணிக்கு இங்க கூட்டு வாங்க, ஸ்டுடியோக்கு போவோம். டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஐயா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா, போதும். அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து ஒன்ன பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. இந்த பாரு, நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாம முறை. நான் இல்லைன்னா அவ கேது என்ன ஆயிருக்கும்? 5க்கும் 10க்கும் முச்சந்தில நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல. ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேடு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்களேன். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. ஜஸ்ட் மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். வணக்கம் பிரியாவுக்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்லை என்றா எழுதியிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த 4 blank பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக. கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக்கா இருக்கு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்லபடிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்க. நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஜனார்த்தனா எங்கயா இருக்க? ஜனார்த்தனா, காளி புடிச்சிட்டு வந்து கலாடா பண்றியா? மேல இருக்கியா? வாயா கீழே. இன்னைக்கு உன்னை 2 ரவுண்ட் பாத்துறேன். வாயா கீழே. எங்க மனம் நான் வளர்த்த பொண்ணு கேவலம் 50,000 கொடுத்து என்ன ஏமாத்திட்டு நீ படத்துக்கு லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறியா? ஏய், மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? தள்ளுவியா? எங்க தள்ளு பாக்கலாம். ஏய், மரியாதையா பணத்தை கொடு, இல்ல பிரியாவ எங்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைச்சி போட. அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு. எல்லாத்துலயும் நீ கையெழுத்து போட்டிருக்க. மரியாதையா போ. போறையா? போறேன். ஏமாத்திட்டு நீ லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா? அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறா. சிங்கப்பூர் போட்டும், நல்லா போட்டும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு. சார், இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா? என்னடா சொல்லையா போச்சு. இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும். நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவான். சார், நான் போய் பாத்துக்கிட்டுமா? என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. நீ கிழிச்ச. பிரியா உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவேன். காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான். என்ன செய்யலாம்? லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனைத்தான் அனுப்பணும்.
Just come in. Hello, I am Janardhan, ஊர் மெட்ராஸ், வயசு 46, குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது திருப்ப சிகரெட், யூஸ் பண்ண சென்ட் இன்டிமேட், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஐ அம் ரைட்? மார்வலஸ், மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இட்ஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். Thank you. Sir, what can I do for you? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சு. I see. நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சு. அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரியாவோட மாமன் காளிமுத்து இது ரவுடி ட்ரங்கர்ட். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட், ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். Proceed. Thank you. Welcome. Peculiar case. கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பூர் போறான். அவரை தொடர்ந்து நீயும் போ. வெளிநாட்டுல அவனுக்கு எந்த துணையும் கிடையாது. தீர்த்து கட்டுறது சுலபம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை கொன்னிடு. ஓகே பாஸ்.